يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي يا رسول الله وعفني عن سيئاتي يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனிதமான இந்த இடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று தினத்தில் நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் அனுபவித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அடிதொடராதபடியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈகள் தபஅ தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஃபுகஹாக்கள் குதுபுகள் அபுதாபுகள் குறிப்பாக இங்கே குழுவில் இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தையும் சமாதானமும் என்றும் குறைவேண்டி நீங்காமல் நடவட்டுமாக ஆமீன். பிறன்பு குறித்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை எல்லாம் ஹைரு உம்மத் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த உம்மத்தினர்களில் ஒருவராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் தன்னுடைய வாழ்வில் உயர்வையும் உச்சத்தையும் அடைய வேண்டும் என்று இருந்தால் உயர்ந்த லட்சியங்களையும் குறிக்கோள்களையும் அவன் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுமே தன் வாழ்வின் உயர்வை உச்சத்தை நான் அடைவேன் என்று அவன் சபதம் எடுக்கிறான் என்று சொன்னால் அந்த உயர்ந்த லட்சியமாக இருக்கக்கூடிய குறிக்கோளாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் மன உறுதியோடு முழு முயற்சியோடு நாம் பயணிக்க வேண்டும். அன்பு குறித்தவர்களே, ஒரு அறிஞன் இப்படி சொல்வான், குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையும் லட்சியம் இல்லாத பயணமும் கடிவாளம் இல்லாத குதிரையை போன்று என்று ஒரு அறிஞன் சொல்லுவான். கடிவாளம் இல்லாத குதிரை தான் போன போக்கிலே போகும். அந்த குதிரை சரியான பாதையை அந்த குதிரையின் மீது அமர்ந்திருக்கக்கூடியவன் நினைத்த இடத்திற்கு அந்த குதிரையிலே செல்ல முடியாது. அதே போன்றுதான் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே குறிக்கோள் இல்லாமல் லட்சியம் இல்லாமல் இருக்கிறான் என்று சொன்னால் கடிவாளம் இல்லாத இந்த குதிரைக்கு ஒப்பாக ஒரு அறிஞன் சொல்லுவான். அன்பு குறித்தோர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக லட்சியம் குறிக்கோள் என்பது இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களிடத்திலே 1000 மடங்கு அந்த குறிக்கோளும் லட்சியமும் இருக்க வேண்டும். வலிகுல்லி விஜஹத்துன் ஹுவ முவல்லிஹா. அல்லாஹ் சொல்வான், ஒவ்வொரு சமூகமும் அதன் இலக்கை நோக்கி செல்கின்றார்கள். எல்லா சமூகத்தார்களும் ஒரு இலக்கை ஒரு குறிக்கோளை முன்வைத்து தான் செல்கிறார்கள். ஃபஸ்தபிகுல் கைராத்,
முஃமின்களே, இஸ்லாமியர்களே, உங்களது இலக்கு நன்மையானவற்றில் ஒருவர் மற்றவருக்கு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு நன்மையான விஷயங்களில் முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நல்ல இலக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நல்ல லட்சியம், நல்ல குறிக்கோள், உயர்வான குறிக்கோள் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வே அதை பிரியப்படுகின்றான். இன்னல்லாஹ தஆலா யுஹிப்பு மஆலியல் உமூரி வ ஷராஃபிஹா. சிறப்பானவைகளை, உயர்வானவைகளை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் பிரியப்படுவதே அப்படித்தான். நம்முடைய குறிக்கோள், நமது இலட்சியம், இது அனைத்தும் உயர்வாக இருக்க வேண்டும். சிறப்பானவைகளைத்தான் நாம் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய பிரியம். அல்லாஹ் இதைத்தான் பிரியப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு குறித்தவர்களே, சொர்க்கத்தை கேளுங்கன்னு நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத் தர்றாங்க. அந்த சொர்க்கத்தை கேட்கறதுல கூட நபிகள் நாயகம் அழகாக சொல்வார்கள், வைதா சஅல்துமுல்லாஹ, அல்லாஹ்வை கேட்கறதா இருந்தா ஃபஸ்அலூஹு அல் ஃபிர்தௌஸ, சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்க. நீங்க சொர்க்கத்தை தான் அதோட நிப்பாட்டிக்காதீங்க. சொர்க்கத்திலே அஅலல் ஜன்னா, உயர்ந்த சொர்க்கம், அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அன்பு குறித்தவர்களே, நமக்கும் மனித படைப்புக்கும் ஏனைய படைப்புக்கும் வித்தியாசமே, வேறுபாடே இந்த லட்சியம்தான். மற்ற படைப்புகளுக்கெல்லாம் எந்த லட்சியம், எந்த இலக்கும் கிடையாது. ஆனால் மனிதன் அப்படிப்பட்டவன் அல்ல. லட்சியம் இல்லாமல் வாழக்கூடியவன், ஒரு இலக்கை நோக்கி, அதுவும் உயர்வான இலக்கை நோக்கி பயணிக்காத ஒரு மனிதன் அல்லாத வேறு ஏனைய படைப்புகளுக்கு ஒப்பாகி விடுகின்றான். அன்பு குறித்தவர்களே, எனவே மனிதனாக இருக்கக்கூடிய, குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் உயர்ந்த லட்சியத்தோடு தான் பயணிக்க வேண்டும். மேற்கத்திய உலகின் பள்ளிக்கூடங்கள்ல சின்ன பிள்ளைகள்கிட்ட ஏன் கேட்பாங்க, உன் எதிர்காலம் நீ என்னவா இருக்கும்னு ஆசைப்படுற? இன்றும் அது நடைமுறையில் இருக்கிறது. எதிர்காலத்தில் என்னவா இருக்கணும் ஆசைப்படுற அப்படிங்கிற அந்த கேள்வியோடு நிப்பாட்டி விடாமல், குழந்தைகளிடத்தில் வரக்கூடிய பதிலை அவர்கள் வைத்து வாரம் அந்த குழந்தைகளுடைய ஆசை, அந்த இலக்கு, அந்த லட்சியத்தை அடைவதற்குண்டான வகுப்புகள் எடுக்கப்படுமா? ஆனா இன்னைக்கு நம்மள்கிட்ட கேட்டா நம்ம யோசிப்போம், லட்சியமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பணம் சம்பாதிக்கணும், பசிப்பட்டினி இல்லாம குடும்பத்தை அப்படின்னு நகர்த்திட்டு போகணும், அவ்வளவுதான். பெரும்பாலான ஒரு லட்சியம் இப்படித்தான் இருக்குது. நம்ம பெரும்பாலானவர்களுடைய இலக்கு இப்படித்தான் இருக்கிறது. காசு பணங்களை சம்பாதிக்கணும், குடும்ப பிள்ளை குட்டிகளை பசி பட்டினி இல்லாமல் அப்படியே வாழ்க்கையை அப்படியே மெதுவாக நகர்த்திட்டு போனா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அன்பு குறித்தவர்களே, ஈலியா அபு மாலி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் சொல்வான், ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு எதற்காக வேண்டி வந்தா என்று கேட்டால், லஸ்து அதிரி, எனக்கு தெரியாது. நம்ம அப்படித்தான் சொல்லுவோம், ஏப்பா இந்த உலகத்துக்கு வந்தோம், எனக்கு தெரியாது. இந்த உலகத்துக்கு வந்த எங்க இப்ப போயிட்டு இருக்கிற நீ, உன் வாழ்க்கை எதை நோக்கி போகுது? லஸ்து அதிரி, எனக்கு தெரியாது. எதுக்கு வந்தோன்னு தெரியாது, என்ன செய்யறோன்னு தெரியாது, எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அதுவும் தெரியாது. இதெல்லாம் ஏன் உனக்கு தெரியல? லிமாதா லஸ்து அதிரி, இதெல்லாம் ஏன் உனக்கு தெரியல? லஸ்து அதிரி, அதுவும் எனக்கு தெரியாது. இது ஒவ்வொரு மனிதனும் இந்த ஒரு சூழலில் தான் இருக்கிறோம். எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அன்பு குறித்தவர்களே, உயர்ந்த லட்சியம், உயர்வான இலக்கு, அதை நோக்கிய பயணம் ரொம்ப முக்கியம். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்கள்ட்ட ஒரு லட்சியம் இருந்துச்சு, உயர்வான சிந்தனை அவர்களுக்கு இருந்துச்சு. என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழிகளை அனைவரும் நேசிக்க வேண்டும், அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிப்பாட்டாம, நபிகளாருடைய ஒவ்வொரு பொன்மொழிகளையும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, அறிஞர்கள், கல்விமான்கள் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அது லட்சியமாக அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டது. என்ன செஞ்சாங்க? சிறுவர்களுக்காக வேண்டி நபிமொழி 40ன்னு ஒரு புத்தகத்தை எழுதினாங்க.
சின்ன பிள்ளைகள்லாம் நபியுடைய அந்த ஹதீஸுகளை பொன்மொழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிமொழி 40. நடுத்தர மக்கள் பொதுமக்களுக்காக வேண்டிய ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற கிதாபை எழுதினாங்க. அதே போன்று அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், கல்விமான்களுக்காக வேண்டி முஸ்லிம் எனும் புகழ்பெற்ற நபிமொழி தொகுப்பிற்கு விரிவுரை எழுதினார்கள். இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு என்னுடைய லட்சியத்தின் ஓரளவு நான் அடைந்து விட்டேன் என்று சொன்னார்கள். அப்ப அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, நபிமொழியை எல்லா மக்களுமே அறிந்திருக்க வேண்டும், எல்லா மக்களும் நபிமொழியை நேசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த லட்சியத்தின் விடாமுயற்சியாக அந்த லட்சியத்தை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அன்பு குறித்தோர்களே, கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னைய பத்தியே சொல்லுவாங்க, எனக்கு பல லட்சியங்கள்லாம் இருந்துச்சுப்பா, நான் ஆசைப்பட்டேன், உயர்வான ஆசை, என்னுடைய ஆசையெல்லாம் நான் எதெல்லாம் ஆசைப்பட்டோனோ அதையெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. சொன்னார்கள், எனது வீடு இஸ்லாமிய வீடாக இருக்க வேண்டும் என்றால், அவங்க சொல்றாங்க, என் வீடு இஸ்லாமிய வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கலீஃபா அப்துல் மலிக்குடைய மகள் ஃபாத்திமாவை நிக்காஹ் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நான் நிக்காஹ் செய்தேன். ஆசை பாருங்க, தன்னுடைய வீடு இஸ்லாமிய வீடாக இருக்கணும்னா வரக்கூடிய பெண் மனைவி இரையச்சம் உள்ளவளாக இருக்க வேண்டும், இறைவனை அஞ்சி வாழக்கூடிய அந்த பெண் கலீஃபா அப்துல் மலிக்குடைய மகள் ஃபாத்திமா. எனவே அவள் மனைவியாக எனக்கு வந்தால் என் வீடு இஸ்லாமிய வீடாக காட்சியளிக்கும் என்று ஆசைப்பட்டார்கள். சொன்னார்கள், அது நடந்தது. இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம வீடு நம்ம மருமகளா அல்லது நமக்கு துணையாக வரக்கூடிய மனைவியை தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சூழல்ல இல்லை. நம்மள்கிட்ட இருக்கிற நகையோட கொஞ்சம் நகை கூடுதலா வரணும், பர்னிச்சர் கொஞ்சம் கூடுதலா வரணும், இப்படிப்பட்ட சிந்தனை தான். ஆனால் இஸ்லாமிய வீடாக என் வீடு இருக்க வேண்டும், என் வீடு தொழுகையாளியுடைய வீடாக இருக்க வேண்டும், என் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளோ அல்லது என் மனைவியோ அவள் வருகின்ற பொழுது என் வீடு இஸ்லாமிய வீடாக மாற வேண்டும், தொழுகையாளி வீடாக, காலையும் மாலையும் குர்ஆன் ஓதக்கூடிய வீடாக, ரமலானிலே நோன்பு வைக்கக்கூடிய வீடாக என் வீடு மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்க்கை துணையை தேடினார்கள். அது அவர்களுக்கு நடந்தது. சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதருடைய நகரம் மதீனா, இந்த மதீனாவை நீதத்தோடு நேர்மையோடு ஆட்சி செய்யும் ஆளுநராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த ஆசையும் நிறைவேறியது. அதே போன்று 4 கலீஃபாக்களுடைய வழியிலே நீதமாக இஸ்லாமிய ஆட்சியை, இஸ்லாமிய பேரரசை ஆட்சி புரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதுவும் நடந்தது. கலீஃபாவாக ஆனாங்க. கடைசியா சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் இன்ஷா அல்லாஹ் நடக்கும்னாங்க. உயர்ந்த லட்சியம். அவருடைய குறிக்கோள் ரொம்ப சின்ன விஷயத்தை அவங்க ஆசைப்படல, உயர்வானதை அல்லாஹ் பிரியப்படுகிறான், சிறப்பானதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். எனவே அவர்களுடைய லட்சியமும் உயர்வானதாக சிறப்பானதாக இருந்தது. 14 வயசு பையன் பள்ளிவாசல் இருந்து வெளியே வர்றாரு. 2 ஆலிம் சாக்கு பேசிக்கிறாங்க. எங்க புகாரா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அந்த பள்ளிவாசல்ல 2 ஆலிம் சாக்கள் பேசுறாங்க. எப்படிப்பட்ட காலம்னா, நிறைய நபிமொழிகள் எல்லாம் சரமாரியம் இருக்குது. ஆனா எது பலமானது, எது பலகீனமானது, ஆதாரபூர்வமானது என்ன, இட்டுக்கட்ட நபிமொழிகள் என்ன, இதெல்லாம் தரம் பிரித்து யாராவது கிதாப் எழுதுனா நல்லா இருக்குமேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க 2 ஆலிம்சாக்கள். 2 மார்க்க அறிஞர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இத 14 வயசு பையனுடைய காதுல விழுகுது. 2 பேர் என்ன பேசுறாங்க, காலம் மோசமா இருக்குது, நபியுடைய ஹதீஸ்கள் ஏராளமாக சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல ஆதாரபூர்வமான சஹீஹான நபிமொழிகளை கோர்வை செய்து ஒரு புத்தகம் எழுதினால், ஒரு கிதாப் எழுதினா நல்லா இருக்குமே, யாராவது செஞ்சா இந்த முயற்சி நல்லா இருக்குமேன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த 14 வயது சிறுவன் உள்ளத்திலே லட்சியமாக அதை எடுத்துக்கொண்டார். 14 வயசு சிறுவன் உள்ளத்திலே லட்சியமாக எடுத்துக்கொண்டார். அதன் விளைவு என்னானது? ஹதீஸை தேடி திரிந்தார், ஹதீஸை தேடி அடைந்தார். நைட்டு தூங்குவார். கிதாபுல என்ன பதிவு செய்யறாங்கன்னா, ஒரு நைட்ல 20 தடவைக்கு மேல எந்திரிப்பாரம்மா. 20 தடவைக்கு மேல எந்திரிப்பார். எந்திரிச்சு நினைவு ஒரு உடனே எழுதி கொள்வார். அவர் உலகத்திலே இந்த நபிமொழியை கோர்வை செய்வதற்காக வேண்டி அவர்கள் அழைந்தது, அந்த அளவை கணக்கிட்டால் பூமியை 2 தடவை சுத்திட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு அவர் அந்த முயற்சி எடுத்திருக்கிறார்.
10 லட்சத்திற்கு அதிகமான நபிமொழிகளை மனனம் செய்து 7500 நபிமொழிகளை ஆதாரப்பூர்வமாக அவர்கள் பதிவு செய்து சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். 14 வயசுல ஆசைப்பட்டாங்க. 14 வயசுல ஆசைப்பட்டாங்க, ஒரு லட்சியத்தோடு பயணித்தார்கள். இந்த சமூகத்திற்கு குர்ஆனுக்கு அடுத்த ஒரு உயர்ந்த கிதாப் இருக்கிறது என்று சொல்றது சஹீஹுல் புகாரி தான். குர்ஆனுக்கு அடுத்து ஆதாரபூர்வமான ஒரு கிதாப் சஹீஹுல் புகாரி. அப்படிப்பட்ட கிரந்தத்தை எழுதியவர் 14 வயசு சிறு வயதில் இருக்கின்ற பொழுது அவர் உள்ளத்தில் தோன்றிய அந்த லட்சியம் தான் உயர்வான லட்சியம். அன்புக்குரியவர்களே, உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் உயர்வான செயல்களை நாம் செய்ய வேண்டும். உயர்வான செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உயர்வான எண்ணங்களை உள்ளத்தில் முதலில் கொண்டு வர வேண்டும். நமது எண்ணம் உயர்வா இருக்கணும். அன்பு குறித்தவர்களே, பனு இஸ்ரவேலர்கள் ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி இருந்தார். அவர் இருந்த காலகட்டம் கடுமையான பஞ்சகாலம், பசி பட்டினி, எங்க போனாலும் பசி பட்டினி தான், மக்கள் அல்லாடக்கூடிய ஒரு சூழல். இவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. மணல் நிறைந்த ஒரு மேட்டுப்பகுதியை கடந்து போகும் பொழுது அந்த மணல் நிறைந்த மேட்டுப்பகுதியை பார்த்து உள்ளத்துல ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுது. கடுமையா மக்கள் பசி பட்டினி ரொம்ப அவஸ்தைப்படுறாங்களே, இந்த மணல் மேடெல்லாம் தானியமாக இருந்தால், கோதுமையாக இருந்தால், தானியமாக இருந்தால், இது அனைத்தையுமே கஷ்டப்படக்கூடிய இந்த மக்களுக்கு தானமாக தர்மமாக கொடுத்து விடுவேனே என்று உள்ளத்துல ஒரு நல்ல எண்ணம் வருது. அந்த எண்ணம் எப்படிப்பட்ட ஒரு கூலியை அவருக்கு தந்தது என்று சொன்னால், அந்த காலத்தில் வாழ்ந்த நபிகிட்ட அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், நபியே போய் அந்த இறைநேசத்தை போய் சொல்லுங்க, வணக்கசாலிட்ட போய் சொல்லுங்க. அவர் உள்ளத்துல ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டார். என்னன்னா, அந்த மணல் மேடு முழுக்க தானியமாக இருந்தால் நான் தர்மம் செய்து விடுவேன் அந்த எண்ணம் அவருக்கு வந்துச்சு. பாத்தீங்களா? அப்படிப்பட்ட தர்மம் செய்த நன்மை அவருக்கு கிடைத்து விட்டது, நான் தர்மம் செய்த நன்மை அவருக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரியவர்களுடைய முதல்ல உயர்வான எண்ணங்கள் உள்ளத்தில் வரணும். உயர்வான லட்சியம் அந்த உள்ளத்தில் முதலில் எண்ணங்கள் என்ன செய்யணும், உயர்வாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கிராமத்துல தங்க வேண்டிய ஒரு சூழல் வருது. கிராமத்துல தங்கக்கூடிய சூழல்ல ஒரு கிராமவாசி வீட்டுல தான் போய் தங்குறாங்க. அந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நபிகள் நாயகம் நம்ம வீட்டுக்கு தங்க வந்திருக்காங்க, அவங்களை கண்ணியப்படுத்தணும், உபசரிக்கணும், அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. அந்த சந்தோஷத்தை அவர் என்ன செய்யறாரு, கண்ணியப்படுத்தி உபசரித்து வெளிப்படுத்தினார். எல்லாம் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பும் போது சொன்னாங்க, எப்பா எங்க மதீனாவுக்கு வந்தா என்னை இப்ப வந்து சந்திங்க, மதீனாவுக்கு வந்தா என்னை சந்திக்காம போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தை முடிச்சு மதீனாவை நோக்கி போறாங்க. சில காலம் கழித்து அந்த கிராமவாசி வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவிக்கு வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டு அவர் தன்னை கண்ணியப்படுத்தி உபசரித்ததை போன்று நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, அவரையும் கண்ணியப்படுத்தினாங்க, உபசரிச்சாங்க. உபசரிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் போகும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கேட்கிறாங்க, ஏதாவது வேணும்னா கேளுங்க. கேட்கிறது யாரு? ஈருலக சர்தார். எந்த நபியை படைக்கவில்லை என்றால் ஈருலகை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. சாதாரண வார்த்தை இல்ல, ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, எங்கிட்ட ஏதாவது கேட்கணுமா கேளுங்க, தர்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த கிராமவாசி என்ன செஞ்சாரு, எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும். முஸ்லிம் பாக்குறாங்க, நான் என்ன சொல்றேன், ஏதாவது கேளுன்னா ஒரு மலிவானதை கேட்கிறாரு. மனசுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடம், அவர் ஒட்டகத்தை கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஒட்டகத்தை தர்றேன், வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கிறாங்க. உடனே அவர் அந்த ஒட்டகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாய் இருந்தா நல்லா இருக்குங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசே விட்டு போச்சு. மீண்டும் கடைசி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, வேற ஏதாவது உங்களுக்கு அவகைர தாலிக் வேற ஏதாவது வேணுமா, வேற ஏதாவது தேவை இருக்கா? அப்ப அவர் சொன்னாரு, இந்த ஒட்டகத்தையும் நாயையும் பராமரிக்கிறதுக்கு ஒரு பணிப்பெண் இருந்தா கொடுங்க. அரசலாடம் சொன்னாங்க, என்ன இவ்வளவு அற்பமானதான் போய் கேட்கறீங்களே, இவ்வளவு அற்பமான மலிவான விஷயத்தை கேட்கறீங்களே. சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு மூதாட்டி இருந்தாள், அந்த மூதாட்டியை விட நீங்கள் ரொம்ப அற்பமான விஷயத்தை கேட்கறீங்க, அந்த மூதாட்டி உங்களை விட சிறந்தவர் என்று ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஒரே குழப்பம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு மூதாட்டி வாழ்ந்தாங்க, அந்த மூதாட்டி மூசா நபிட்ட கேட்ட மாதிரி நீங்க கேட்கல.
அப்படி கேட்டிருந்தா நீங்க உயர்ந்தவராக இருந்திருப்பீங்க. ஆனால் ரொம்ப மலிவான அற்பமான விஷயத்தை கேட்டனால மூசா நபியின் காலத்தில் வாழ்ந்த அந்த மூதாட்டை விட ரொம்ப மோசமான நிலைமையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் அந்த மூதாட்டி, என்ன சம்பவம் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு எகிப்திலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல். எகிப்திலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு பனு இஸ்ரவேலர்கள் அழைத்துட்டு போறாங்க. அப்படி போகும் பொழுது சில பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் இங்கதான் இருக்குது, அவங்க ஒரு வசியத்து பண்ணியிருக்கிறாங்க, நம்ம பைத்துல் முகத்தஸ் போகக்கூடிய சூழல் வந்தா அவங்க அடக்கஸ்தலத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொண்டு அங்க போய் அடக்கணும், அவங்களுடைய ஆசை. நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடாது, மண் சாப்பிடுவது ஹராம். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி வசியம் செஞ்சிருக்காங்க, பைத்துல் முகத்தஸ் போகின்ற பொழுது என்னை நீங்கள் எடுத்து இந்த ஜனாசா என்ன செய்யணும், எடுத்துட்டு போய் அங்க அடக்க செய்யணும். இதை மூசா நபிட்ட அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, எப்ப அடக்கஸ்தலம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தானே கொண்டுட்டு போக முடியும், அது எங்க இருக்கு யாருக்கும் தெரியலைங்கிறாங்க. கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னாரு, ஒரே ஒரு மூதாட்டி தான் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட விசாரிச்சா தெரியும், அவங்கள்ட்ட வேணா போய் கேளுங்க. அந்த மூதாட்டை யாருன்னு தெரிஞ்சுட்டு போய் கேட்கறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் நபியுடைய அடக்கஸ்தலம் எங்க இருக்கு. உடனே அந்த மூதாட்டி சொன்னாங்க, எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும், எங்க இருக்குன்னு சொன்னா நீங்க எனக்கு என்ன தருவீங்க, எங்க இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன எனக்கு தருவீங்க அப்படின்னு அந்த மூதாட்டி என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. மூசா நபி சொன்னாங்க, அம்மா இது ஒரு உயர்வான பணி, இதற்காக வேண்டி நீ என்ன கேட்டாலும் உனக்கு தர்றேன், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரேன். யாருடைய நாவிலிருந்து வருது, ஒரு நபியுடைய நாவிலிருந்து வருது. அந்த மூதாட்டி சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. சொன்னாங்க, மூசாவே உங்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கணும், உங்களோடு நாளைக்கு மறுமையில நான் சொர்க்கத்தில் இருக்கணும். ஆச்சரியப்பட்டார்கள் மூசா நபி. எவ்வளவு உயர்வான எண்ணம் இந்த பெண்மணிக்கு. ஒரு மூதாட்டி, ஒரு கிழவி, அந்த கிழவியுடைய மூதாட்டியுடைய எண்ணம் பாருங்க உயர்வா இருந்துச்சு, உயர்வான லட்சியம் அவர்களுக்கு இருந்துச்சு. சொன்னாங்க, உங்களோட சொர்க்கத்து நாளைக்கு மறுமையில நான் இருக்கணும், அது நடக்குமா மூசா நபி, உங்களுக்கு நான் துவா சரி கண்டிப்பா அல்லாஹ் தருவான்னு சொல்லி அந்த அந்த மூதாட்டியுடைய ஆசை அங்க நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த மூதாட்டியை விட உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய லட்சியம் ரொம்ப மலிவா போச்சுன்னு அந்த கிராமவாசிகிட்ட சொல்றாங்க. அன்பு குறித்தவர்களே, நம்முடைய லட்சியம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் உயர்வானதாக இருக்க வேண்டும். எகிப்து, சிரியா போன்ற நாடுகள்ல ஒரு அடிமை ஆண்டார், அடிமை அந்த எகிப்து சிரியா நாடுகள் ஆட்சி செய்தார் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. காபூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை அரசராக ஆனார். அன்பானவர்களே, அந்த வரலாற்றில் என்னன்னா, அவர் அரசராகிறதுக்கு முன்னாடி அடிமையா தான் இருக்கிறார். அடிமைகள் விற்கப்படக்கூடிய சந்தையில அவர் இருக்கிறார், காபூர் இருக்கிறார். கைகாலெல்லாம் கட்டப்பட்ட நிலையில இன்னொரு அடிமை பக்கத்தில் இருக்கிறார். ரெண்டு அடிமைகளும் பேசிக் கொள்றாங்க. எப்பா உன்னை யாரு வந்து வாங்குறத பிரியப்படுவ? இவர் கேட்கிறாரு. காபூர் என்ன செய்யறாரு, இவரு அடிமைதான், பக்கத்திற்கு அடிமைட்டு பேசி கொடுக்கிறாரு. உன்னுடைய எஜமானன் யாராக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய்? காபூர் அந்த அடிமை சொன்னாரு, என்ன யாரு வாங்கிட்டு போறாங்களோ இனி ஒரு சமையல்காரன் ஆக்கிட்டாங்கன்னா என் வயிற்றுக்கு பிரச்சனை இல்லை. அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, என்ன வாங்கிட்டு போறதை இன்னைய சமையல்காரனா வச்சுக்கிட்டான்னா காலத்துக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒன்று ரெண்டு கொஞ்சம் நான் சாப்பிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்குவேன். அவருடைய ஆசை, அவருடைய லட்சியம் தான். உடனே அவர் கேட்டாரு காபூரை பார்த்து, உனக்கு என்னப்பா ஆசை? இந்த மிஸ்ரையே நான் ஆளணும், அதான் எனக்கு ஆசை. ஏளனமா சிரிச்சார். ஏன்னா ஒரு அடிமையா கைகாலெல்லாம் கட்டப்பட்ட இந்த நிலையில நீ இருக்கிற, மிஸ்ரை ஆள வேண்டும், அரசனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று ஒரு ஏளனமா சிரிச்சார். என்ன ஆனது? மிஸ்ர் நாட்டு தலைவர்கள் ஒருத்தர் தான் அந்த காபூரை விலைக்கு வாங்கிட்டு போன உடனே இவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், அடிமைதான் ஆனா ரொம்ப புத்திசாலியான அடிமை, ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒவ்வொரு தடவையும் அவருடைய பொறுப்புகள் கூட்டிட்டே வருது. ஒரு கட்டத்துல ஒரு போருக்கு தளபதியாக நியமித்து அனுப்புவதற்காண்டி ஆளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அரசர் பார்க்கிறாரு, தகுதியான எந்த நபருமே கிடைக்கல. இவர் முடிவு செஞ்சாரு, வேற வழியே இல்லை, அடிமையாக இருக்கக்கூடிய காபூரை தளபதி ஆக்கி இந்த போருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் காபூருக்கு. என்ன செஞ்சாரு, அந்த அவருடைய லட்சியம் என்னன்னா நாட்டவே ஆளணும்னு, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும்னு போனாரு. அந்த போர் வெற்றி கொள்ளப்பட்டது.
சில காலங்களுக்கு பிறகு அந்த அரசர் மரணித்த பிறகு மீண்டும் யார் ஆட்சி செய்வது என்ற அந்த கருத்து வருகின்ற பொழுது எல்லோரும் ஆலோசனை செய்வார்கள். தகுதியானவர்கள் யாருமே இல்லை. அப்போ ஒருத்தர் சொல்லுவாரு, நம்ம அரசருடைய அடிமையாக இந்த காப்பருவே அரசர் ஆக்கிடலாமே, நம்ம திறமசாலி தானே அப்படின்னு ஒரு முடிவு வருகிறது. அவர் அரசராக பதவியேற்கிறார். பல நாடுகளை தன் ஆட்சிக்கு கீழே வைக்கிறார். காப்பூர் பல நாடுகளை தன் ஆட்சிக்கு கீழே வைக்கிறார். ஒரு தடவை தன்னுடைய படை வீரர்களோடு குதிரையில வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு வயசானவர் சமைச்சிட்டு இருக்கிறார். அவரை பார்த்ததும் அப்படி ஸ்டாப்பா நிற்கிறார். நின்றுட்டு தான் ஆட்கிட்ட சொல்றாரு, தன் படை வீரர்கள்ட்ட சொல்லி, இவர் யாரு தெரியுமா? இவனும் நானும் ஒரு காலத்தில் அடிமையாக ஒரு சந்தையில விற்கப்படக்கூடிய ஒரு சூழல். அப்ப இவன்ட்ட நான் கேட்டேன். கேட்கும் பொழுது என்னப்பா உன் ஆசைன்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னா, நான் சமையல்காரா போகணும்னு ஆசைப்பட்டேன்னா, வயது தள்ளாத வயதிலும் இன்றும் அவனுடைய ஆசை அப்படித்தான். அவன் சமையல்காரனாகத்தான் இருக்கான். என்னிடத்தில் அவன் கேட்கின்ற பொழுது நாட்டையே ஆள வேண்டும் என்ற ஆசையை, என்னுடைய லட்சியத்தை வெளிப்படுத்தினேன். அல்லாஹ் அந்த லட்சியம் எனக்கு நிறைவேறிவிட்டது என்று சொன்னார். அன்பு குறித்தவர்கள், உயர்வான சிந்தனைகள், உயர்வான லட்சியம் நமக்கு ஒருத்தருக்கு இருக்கணும். குறிப்பா சொல்ல போனா படிக்கக்கூடிய பிள்ளைகள், இளைஞர்கள் எல்லாம் உயர்வான சிந்தனை. குறிப்பா இஸ்லாமிய பெருமக்கள் அரசு அதிகாரத்தில் வரணும். இப்ப ரொம்ப பலகீனப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு வயசு ஆயிருச்சா, ஒரு 10th முடிச்சுட்டா 12th முடிச்சுட்டா என்ன செய்யணும், மெடிக்கலுக்கு போறோம், ஜவுளி கடைக்கு போறோம், அப்படியே நம்முடைய வாழ்க்கை அப்படி சுருக்கிடுறோம். ஆனால் நாம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல்ல அரசு அதிகாரத்தில் நமது இளைஞர்கள் எத்தனை பேர்கள் என்று சொன்னால் கேள்விக்குறிதான். எனவே நம்ம இளைஞர்கள், படிக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒரு லட்சியத்தோடு பயணிக்க வேண்டும். அல்லாஹ் உயர்வான சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.